ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இன்றைக்கி நற்சமையல் வணக்கம். இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சன் டைமில் கல்யாண முருங்கை இலையில் எப்படி வடை செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அளவு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 4 hours ஊற வச்சு நல்லா கழுவி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் எடுத்து உளுந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். சிறிதளவு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டம்ளர் அரிசி கழுவி ஊறினது இந்த உலது இருக்குது பாக்ஸில். இது 1/4 டம்ளர் உளுந்து ஊற வச்சது இந்த பவுல் நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து சுத்தம் பண்ணின கல்யாண முருங்கை இலை அல்லது முள்ளு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல, அதாவது இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ளது. இதை நம்ம தோட்டத்தில் இருக்குன்னு சொன்னோம்னாலும் நம்ம என்ன நல்ல, அதாவது நான் 1 தடவைக்கு 4 தடவை நல்லா கழுவணும். ஏன்னா அதில் கரெக்டாக ஓனம் அதெல்லாம் போகும். நம்ம இலையை நல்லா சுத்தப்படுத்தணும். அதோடய நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு இவ்வளோ இலை இருக்கணும். அந்த அரிசி உளுந்துக்கு இவ்வளோ இலை இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இஞ்சியும் போடலாம், சுக்கும் போட்டுக்கலாம். இது சீரகம், மிளகு. இதுக்கு தேவையான கல் உப்பு. இதுக்கு இந்த வடைக்கு கல் உப்பு கம்மியாக தான் போடுவாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க. சளி இருமலை போக்கக்கூடியது இந்த கீரை. இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான், நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணுமா மாவு வடை பதத்துக்கு. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சிச்சுமா? சின்ன சின்ன அளவா சும்மா எவ்வளோக்கு அளவு மெல்லிஸாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்து போடுங்க. இங்கே பாருங்கள், பூரி மாதிரி அழகாக உப்பிட்டு வருது பாருங்கள். ஹாஸ்டலில் தங்கி பிள்ளைங்கள்லாம் பசங்கள்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போகுது. அது இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வர்ற சமயத்தில்
இந்த கல்யாண முருங்கை இலையில் அற்புதமான அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது, இதில் பெனிஃபிட் அதிகம் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ணும் பொழுதே அந்த மரத்தையும் வச்சு நட்டுட சொல்கிறாங்க. அப்படின்னா இது கர்ப்பப்பை பிரச்சனைகள், கோளாறுகள் எல்லாம் வந்து சரி பண்ணுங்கிறாங்க. இந்த மலட்டுத்தன்மைங்கிற சொல்கிறாங்கல்ல, மலட்டுத்தன்மையை வந்து இது குழந்தை பெற்ற வந்து சரி செய்துங்கிறாங்க. மலட்டுத்தன்மை நீக்கி குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது இந்த மரம்ன்றாங்க. அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து கல்யாண முருங்கை இலைன்னு. இந்த பிள்ளைங்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வலி இதெல்லாம் வந்து இதை சரி பண்ணுதுன்றாங்க. இது வந்து தோசை, அடை, வடை என்ன வேணாலும் செய்யலாம். அதில் இது வந்து இந்த சாறு எடுத்து அந்த பசங்களுக்கு, இந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாக்கா அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதோட பயன்கள் அதிகம். எங்கள் வீட்டிலேயே 2 மரம் வச்சுருக்கேன் நான். இதை செய்து பாருங்கள். வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேம்மா. லோ ஃப்ளேமில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டு வரமிளகாய், சிறிதளவு மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, வறுக்கடலை, சிறிதளவு சீரகம், இந்த எல்லாத்தையும் இளம் வறுப்பாக வறுத்து அடி பிடிக்காமல் கருகள் இல்லாமல் இது வந்து பொடி நுணுக்கிறதுக்கு. ஃபைன் பவுடராக இல்லாமல் அப்படி குறப்பாக இந்த வடையில் தூவி சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில், அதை அப்படியே தூவி சாப்பிடுங்க. இது மதுரை ஸ்பெஷல். இது வந்து இப்படி தான் சாப்பிட்றாங்க. எங்கள் அண்ணா அண்ணி எங்கே இருக்காங்க. எனக்கு மதுரை எங்கேயுமே எனக்கு எங்கள் அண்ணன் அவங்க குடும்பம் தான் எனக்கு ஞாபகத்து வருது. பாருங்கள், நல்லா இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதோட மருத்துவ பயன்கள் வந்து ஏராளம். இதை அடிக்கடி பயன்படுத்திக்கோங்க. சும்மா ஒரு சின்ன குச்சி வச்சாலே போதும், களைஞ்சி நல்லா வளர ஆரம்பிச்சு. இதோட பூ கலரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரெட் கலராக அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். இந்த மரம் எங்கே கிடச்சாலும் போட்டு வச்சிங்கனாவே வந்துடும். இதை வச்சு பயனுடைய மாதிரி உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். இதை செய்து சாப்பிடுங்க. மேரி லிஷியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.